செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்களா? வாட்ஸ்அப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 1 வேர்டு. இந்த 1 மார்க் தான் நிறைய பேத்துக்கு மார்க் போகும். ஓகேவா? சென்டமே மிஸ் ஆகும். நிறைய பேத்துக்கு அப்படியே டோட்டலாக கொலாச வாய்ப்புகள் இருக்குது இங்கிலீஷ் இந்த 1 மார்க் போகிற மூலிமா. ஸோ 1 மார்க் எல்லாம் தரவா படிங்க. 3 சினானிம்ஸ் 3 ஆன்டனிம்ஸ் அப்படியே இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துட்டிங்களா? 3 சினானிம்ஸு, அடுத்து 3 ஆன்டனிம்ஸு, அடுத்து 7 பாருங்கள் காம்பவுண்ட் வேர்டு, அடுத்து 8 பாருங்கள் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அந்த சூட்டபிள் கொஸ்டின் டேக். அது அடுத்து 9 பாருங்கள் எக்ஸ்பென்ஷனு, அடுத்து 10 பாருங்கள் சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸு, அடுத்து 11 பாருங்கள் இடியம்ஸ் அந்த மாதிரி, அடுத்து 12 பாருங்கள் ரீப்ளேஸ்பிள் வித் சென்டர் சிங்கிள் வேர்டு, அடுத்து 13 பாருங்கள் ப்ரிப்போசிஷன், அடுத்து 14 இடியம்ஸு, அடுத்து 15 ஸோ ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஃபார் த பேட்டர்ன். ஓகேவா? எஸ்ஓவி சப்ஜெக்ட் வெர்ப் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. அடுத்து 16 பார்த்தீங்கன்னா கிளிப்டு ஃபார்மு, அடுத்து 17 பாருங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ராக்சிமேட் ஆர்டிகல்ஸ். 18 பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இஸ் கால்ட் அஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. கார்டியாலஜிஸ்டா, டெர்மனாலஜிஸ்டா, நியூராலஜிஸ்டா, கைனாலஜிஸ்டா. ஐ திங்க் என்ன வரும் எனக்கே தெரில. அடுத்து பிக் அவுட் வேர்டு தட் ஹேஸ் 3 syllabi 5 அதை பிரிச்சதுனா 3 வேர்டாக வரணும். அதை எழுதுங்க கரெக்டாக. அடுத்து 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ப்ரனவுன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2ல் உங்களுக்கு செக்ஷன் 1 பாருங்கள். பார்ட் 2ல் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். 21 22 23 24 25 26 டோட்டல் உங்களுக்கு 6 கொடுத்துருக்காங்க. அந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. மீதி 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? 21 22 23 24 25 26. ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 27 28 29 30. இந்த 4ல் ஏதோ நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம்ப்பா. கிராமர் சொன்னோம் இல்லையா, கடுப்பாக இருக்கும்ட்டு. 30 கண்டிப்பாக சேஞ்ச் இன்ட்டு அதர்வைஸ், பிகின் வித் ஹேடு, அப்புறம் ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் பேசிவ் வாய்ஸு, அப்புறம் யூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃப்ரம் த ஃபார்மு. 27. ஸோ இந்த 4ல் இந்த 3 எழுது நீங்கள் 1 மட்டும் சாய்ஸில் விட்டுக்கலாம். கிராமர் பாட்டு கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு மார்க் போகும். இதில் யாருமே இதில் கிங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேத்துக்கு கிராமரே பிடிக்காது. கிராமரும் சரி மேக்ஸும் சரி நிறைய பேத்துக்கு பிடிக்காது இது. ஸோ ஓகே, அதை அப்படியே பாருங்கள். அடுத்து செக்ஷன் 1ல் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 32 33 ERC கொஸ்டின்ஸ். ஓகேவா? கான்டென்ட்ஸு, ரெஃபரன்ஸு, அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு 3 மார்க் இதில் டோட்டலாக. அந்த 3ல் 2 எழுதுனா போதுமானது. அந்த என்ன போயம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மண்டை குழம்பிடும். அந்த என்ன போயம்னு கண்டுபிடிக்கிறது அந்த 2 வச்சு இந்த போயமை கண்டுபிடிக்கணும். போயமை கண்டுபிடிச்சி போயம் எழுதி அந்த ஆத்தர் பேர் எழுதி அப்புறமேட்டு தான் நீங்கள் எழுதவே ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷன் 2ல் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸாக 3 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் 33 34 35 36. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 3ல் ஏதோ நீங்கள் 2 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேவா? 2 மார்க் கொஸ்டின்ஸு. அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள் 37 38 39 40 டோட்டல் 4 கேட்டிருப்பாங்க. 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். அந்த 40 கொஸ்டின் இருக்குது தெரியுமா? கம்ப்ளீட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராவர்ப்ஸ். இது வந்து கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அப்போ 39 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இல்லை ஓட் மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சார்ட் கேட்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கேட்கலாம். மாற்றி கேட்பாங்க. நிறையா இருக்கும். அந்த மாதிரி இது வேணால் கேட்கலாம். அப்போ டிஸ்கிரைப் த பர்சன் மேக்ஸிமம் கண்டிப்பாக இருக்கும். அந்த லெட்டர் ரைட்டிங் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த 4ல் இந்த 3 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். டோட்டலாக 9 மார்க். ஓகேவா? அடுத்து பார்ட் 4 பாருங்கள். உங்களுக்கான 7 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 5 மார்க் கொஸ்டின்ஸு எதிரா சாய்ஸு. ஓகேங்களா? ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸோ 41 பாருங்கள் உங்களுக்கு ப்ரோஸ் 5 மார்க்கு, போயம் 5 மார்க்கு, சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்கு, லைனாக இருக்குது 41 42 43. இந்த 2 எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எழுதுனா போதுமானது. ஓகேவா? ஸோ 41 42 43 பாருங்கள் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து 44 பாருங்கள். ஸோ 44 கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஏன்னா பேராகிராஃப் அந்த நோட் மேக்கிங் எழுதிடுவீங்க ஈஸியாக. அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்து 45 பாருங்கள். ஸோ லெட்டர் ரைட்டிங் அதுவும் எழுதிடலாம் ஈஸியாக. ரைட் லெட்டர் டு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆர்டரிங் சம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ஃபார் த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல். அது ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அதுவும் ஈஸியாக எழுதிடுங்க. அடுத்து 46 பாருங்கள். ஒன்று எரஸ் பாட்டிங் எழுதணும், இல்லை கீழே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்டர் கிராமர் பாட்டு அதை எழுதணும். நீங்கள் எரஸ் பாட்டிங் பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு 2 3 தெரிஞ்சிருக்கும். அந்த 5மே கட்டாயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ, இப்போ எரஸ் பாட்டிங் எனக்கு 3 தெரிஞ்சுக்கணும் அதை எழுதுங்க. இல்லை கீழே கிராமர் பாட்டு மேலே எனக்கு 3 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எழுதுங்க. ஓகேவா? எதுவும் அதிகமாக தெரிஞ்சுக்கோ அதை அட்டன் பண்ணி எழுதுங்க. அப்புறம் 47 பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு அந்த பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்ததுனா போதும். உங்களுக்கு 5 மார்க் சொலையா. அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிளாக போயிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட்பா.
இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் வந்துச்சுன்னா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மறந்துடாதீங்கப்பா. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ் வச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.